கிறிஸ்துக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ஐயா 29:14 வசனத்தினுடைய மைய பகுதி. இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் பிறப்பதற்கு முன்னதாகவே இதே ஏசாயா தீர்க்கதரிசி ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக ஆண்டுடைய நாமங்கள் 5 நாமங்கள், இந்த 5 நாமங்கள்ல ஒன்று அதிசயமானவர் சொல்லி ஏசாயா 9:6 பிறக்கிறதுக்கு முன்னாலே முன்னறிச்சிட்டார். ஆக நம்முடைய தேவன் அதிசயமானவர். அவருடைய பிறப்பில் அதிசயம், கன்னி பிறப்பு, மனுஷன் பிறப்பினால் உண்டானதால் பரிசுத்தாவினால் உண்டானவர். அவருடைய மரணத்தில் அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம். அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஒரு அதிசய விதமாய், ஆச்சரிய விதமாய் நம்மை உண்டாக்கினார். தாயின் கருவில நம்முடைய எலும்புகள், தசை, கிட்னி, இருதயம், கல்லீரல், கணையம், மூளை, கண்ணு, காது, எங்கெங்க என்னென்ன வைக்கணுமோ அழகா நேர்த்தியா வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடி 10 மாசத்துல அழகா அடைச்சிட்டாரு. என்ன அற்புதமான நம்ம சிருஷ்டித்து இருக்கிறாரு. அது பார்த்து கூட இன்னைக்கு மனுஷன் கடவுள் இல்லைன்னு சொல்றான், தைரியமா சொல்றான், துணிச்சலா சொல்றான். இவ்வளவு அற்புதமான காரியங்களை பார்த்துக்கினே இருக்கிறான். கண்ணார கண்டும் கூட அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறான், மதிக்கட்டவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நடக்க வைத்தவர் சொல்லி நிறைய அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் அதிசய விதமாய் நடத்தி வருகிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் எப்படி மாறாதவரோ அப்படியே அவருடைய அதிசயங்களும் மாறாதவைகள். ஆகவே அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்து அவருடைய அதிசயத்தை நாம் ருசித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் சொல்லி பார்த்தோம். ஆமாம், அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நீங்கள் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறதுக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.